வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வருகிறது ஒன்றே சொல் நன்றே சொல். வரலாற்று செய்திகளையும் நல்ல நல்ல தகவல்களையும் வழிகாட்டும் மொழியாக நமக்கு பயன்பட இந்த பகுதி பயன்படும். வாருங்கள் பார்க்கலாம். வருகிற 12ஆம் தேதி சென்னையிலே டெசோ அமைப்பின் சார்பில் தமிழ் ஈழ மக்களினுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது. தலைவர் கலைஞர் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த டெசோ அமைப்பு இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறது. டெசோ என்பது தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன், தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் அமைப்பு என்னும் அந்த அமைப்பினுடைய சுருக்கம்தான் டெசோ என்பது. இந்த அமைப்பு ஏற்கனவே 1985 ஆண்டு தொடங்க பெற்று மறுபடியும் அது ஒரு நிலையிலே முடிந்து போய் மீண்டும் இப்போது அந்த அமைப்பு உயிர் பெற்றிருக்கிறது. அன்றைக்கு அந்த அமைப்புக்கான தேவை இருந்தது, இன்றைக்கும் அந்த அமைப்புக்கான இன்னொரு விதமான தேவை இருக்கிறது. எனவே நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டுக்கு உலகெங்கிலும் இருந்து வரவேற்புகளும் வழக்கம் போல சில எதிர்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. மீண்டும் டெசோ தேவையா, என்ன செய்ய போகிறது இந்த மாநாடு என்று ஏளனம் பேசுகிறவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். அவர்களுக்கு விடை சொல்லுவதற்காக அல்ல, மக்களுக்கு விளக்கம் சொல்லுவதற்காக பல செய்திகளை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. டெசோ என்பது அன்றைக்கு என்னவாக இருந்தது, என்ன பணிகளை செய்தது, இன்றைக்கு ஏன் மீண்டும் டெசோ தேவைப்படுகிறது, இன்றைக்கு என்ன பணிகள் நம் முன்னாலே இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. 1985 ஆண்டு அந்த டெசோ என்கிற அமைப்பு முதலாக தொடங்க பெற்ற போது ஈழத்திலே மிக கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். பல்வேறு போராடி குழுக்கள் அன்றைக்கு இருந்த அந்த அரசை எதிர்த்து ஆயுத போராட்டத்திலே இறங்கியிருந்தார்கள். ஈழ வரலாற்றையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 1948 ஆண்டு இலங்கை விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற சில ஆண்டுகளிலேயே அந்த நாடு சிங்களர்களுக்கு மட்டுமே உரியது என்பது போன்ற தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது. சிங்களர்களும் தமிழர்களும் சேர்ந்து போராடித்தான் அந்த விடுதலையை பெற்றார்கள். அந்த சுதந்திரம் பெற்ற நாட்டில் சிங்கள மக்களுக்கு என்ன உரிமை உண்டோ அத்தனை உரிமையும் சமமாக தமிழ் மக்களுக்கும் உண்டு. ஆனால் விடுதலையை தங்கள் கையிலே பெற்றுக்கொண்டவுடன் முதலில் அவர்கள் இனிமேல் இந்த நாட்டில் சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி, ஒன்லி சிங்களா ஆக்ட் என்பதை கொண்டு வந்த போதுதான் முதல் எதிர்ப்பும் போராட்டமும் அங்கே தொடங்கியது. அது 1956 ஆண்டு. 1956 72 வரையிலே அறவழியில் தந்தை செல்வா அவர்களின் தலைமையிலே அங்கே இருந்த ஈழத்தமிழ் மக்கள் எல்லோரும் திரண்டு தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள், ஊர்வலம் நடத்தினார்கள், கூட்டம் போட்டார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், தடியடிகளை தாங்கினார்கள், மறியல் செய்து ஆற்றிலே தூக்கி எறியப்பட்டார்கள். உண்ணாவிரதம் இருந்தவர்கள் கூட சிங்கள காடையர்களால் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். எனவே அறவழியிலே போராடிய அந்த போராட்டம், ஒரு விதமான வன்முறையும் இல்லாத அந்த போராட்டம் அன்றைய சிங்கள அரசுக்கு அந்த மொழி புரியவில்லை என்கிற நிலை ஏற்பட்ட போது அடுத்த தலைமுறையினர் இனிமேல் இந்த அரசுக்கு புரிகிற மொழியில் தான் போராட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் 70களிலே அங்கே இருந்த ஈழத்தமிழ் இளைஞர்கள் எல்லாம் தங்கள் கைகளிலே ஆயுதம் என்ற தொடங்கினார்கள். ஏறத்தாழ 70களினுடைய மத்தியிலிருந்து ஆயுத போராட்டம் என்கிற 2வது கட்டம் ஈழ வரலாற்றில் தொடங்கிவிட்டது. அப்போது 1983 வெலிக்கடை சிறையில் தம்பிதுரை, குட்டிமணி, ஜெகன் உள்ளிட்ட போராளிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற போதே அவர்கள் கண்கள் பிடுங்கி எரியப்பட்டு உலகம் பார்த்திராத கொடூரங்கள் எல்லாம் நடைபெற்ற நேரத்திலே தான் அந்த ஈழ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய தலைமையிலே 85 டெசோ என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த டெசோ என்கிற அமைப்பு தான் அன்றைக்கு சில செயல்களிலே உடனடியாக ஈடுபட்டு மக்களை திரட்டி ஈழ மக்களுக்கான தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பான அமைப்பாக அது இருந்தது. அன்றைக்கு ஆண்டன் பாலசிங்கம், சந்திரஹாசன், சத்யேந்திரன் ஆகிய மூவரையும்
இந்திய அரசு நாடு கடத்துவதாக அறிவித்த போது 24 மணி நேரத்திற்குள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பேரணியை நடத்தி அவர்கள் மூவரையும் திரும்ப அழைக்கிற அளவுக்கு வலிமை பெற்ற அமைப்பாக டெசோ இருந்தது. சந்திரஹாசனும் பாலசிங்கமும் சத்யேந்திரனும் விமானத்திலே ஏற்றி அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஆண்டன் பாலசிங்கம் லண்டனிலே இறக்கிவிடப்பட்டு அவர் லண்டன் நகரத்துக்குள்ளேயும் போய்விட்டார். சந்திரஹாசனை அமெரிக்காவிலே உள்ளே அனுப்ப மறுத்து அவர் அமெரிக்காவிலே அங்கே விமான நிலையத்திலேயே தங்கியிருந்தார். இங்கே நடைபெற்ற இந்த பேரணி, இந்த போராட்டம், இந்த வலிமை மிக்க இந்த குரல் இந்திய அரசை தன்னுடைய கருத்துக்களை பற்றிய மறு ஆய்வை செய்ய வைத்து மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வர உதவியது. அது டெசோவினால் தான் அன்றைக்கு முடிந்தது. பிறகு பல்வேறு விதமான மறியல்கள், போராட்டங்கள் அன்றைக்கு டெசோவிலே நடத்தப்பட்டன. ஈழத்திலே இருந்த பல்வேறு போராளி குழுக்களும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பாக, ஒரு பேரமைப்பாக உருவாகிற நிலையும் அன்றைக்கு வந்தது. அந்த கூட்டமைப்புக்கு டெசோ ஆதரவாகவும் பின்புலமாகவும் இருந்தது. பிறகு அங்கே இருக்கிற போராடி குழுக்களில் சிலர் காட்டி கொடுக்கிறவர்களாக, சிலர் தியாகிகளாக மாறுகிற நேரத்தில் அந்த குழுக்களுக்கு இடையிலே மோதல் ஏற்பட்டு அந்த குழுக்கள் ஒன்றாக இருந்த பேரமைப்பு மறுபடியும் தனித்தனி போராடி குழுக்களாக பிரிந்து போன நேரத்தில் இங்கேயும் டெசோ கலைக்கப்பட்டது. இது பழைய செய்தி. மீண்டும் இன்றைக்கு டெசோ தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது எதற்காக டெசோ என்று சிலர் கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த டெசோவை கலைத்ததற்கு பிறகு மீண்டும் ஏன் உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கும் ஈழ வரலாறு தான் விடை சொல்லும். நான் முதலில் குறிப்பிட்டேன், ஏறத்தாழ 56 72 வரைக்கும் 1/4 நூற்றாண்டு காலம் அறவழியிலே போராடிய அந்த மக்கள் பிறகு 70களின் மத்தியிலே தொடங்கி 2009 வரைக்கும் ஆயுதங்களை ஏந்தி போராடுகிற போராளிகளாக இருந்தார்கள். எனவே முதல் கட்ட போராட்டம் அன்றைக்கு அறவழியிலே, அடுத்த கட்ட போராட்டம் ஆயுத வழியிலே நடைபெற்று 2009 மே 16 அன்றைக்கு அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருந்த போராடி இயக்கம் we are silencing our guns, எங்களினுடைய துப்பாக்கிகள் மௌனிக்கின்றன என்று சொன்னதற்கு பிறகு 3ஆம் கட்டமாக அந்த ஈழச்சிக்கலை எப்படி எடுத்து செல்வது என்று ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எனவே ஈழ மண்ணிலேயே நடைபெற்று கொண்டிருந்த போராட்டம் வேறு தளத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டிய கட்டாயம் வருகிறது. இனி ஈழ மக்கள் மட்டும் போராடி அந்த விடுதலையை அல்லது நல்வாழ்வை, அவர்களினுடைய எதிர்காலத்தை பெற முடியாது. காரணம், ஈழ சிக்கல் என்பது 2000 தொடங்கி மெல்ல மெல்ல அது சர்வதேசிய சிக்கலாக மாறிவிட்டது. அங்கே இருக்கிற அந்த மக்கள் மிக வலிமை உடையவர்களாக, ஒற்றுமை உடையவர்களாக, இராணுவத்தையே எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையவர்களாக இருந்த போதிலும் கூட சர்வதேச நாடுகளினுடைய கவனம் திசை திருப்பப்பட்டு அங்கே இருந்த போராளிகளை பற்றிய செய்திகள் தவறுதலாக சொல்லப்பட்டு பல நாடுகளில் போராளி இயக்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அப்போதே அது ஈழச் சிக்கலாக மட்டுமில்லாமல் சர்வதேசிய சிக்கலாக ஒரு மாற்றம் பெற்றது. 2009 ஆயுத போராட்டம் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிற வேளையில் இனி உலக நாடுகளினுடைய அழுத்தத்தின் மூலமாகத்தான் ஈழத்திற்கான அடுத்த நகர்வை கொண்டு வர முடியும் என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அறவழி போராட்டம் என்பது முதல் கட்டம், ஆயுத வழி போராட்டம் என்பது 2வது கட்டம், உலக நாடுகளின் அழுத்தத்தின் மூலம் சிக்கலுக்கு தீர்வு காண்பது என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற 3வது கட்டம். எனவே இந்த 3வது கட்டத்திற்கு ஈழச் சிக்கலை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதை தமிழ்நாட்டிலே மட்டும், தமிழ் ஈழத்திலே மட்டும், தமிழ்நாட்டிலே மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் அது நடைபெறாது. இந்திய அளவில், உலக அளவில் இந்த செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற தருணம் எழுந்திருக்கிற வேளையிலே தான் கலைஞர் அவர்கள் மீண்டும் இந்த டெசோவை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். எனவே டெசோ மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான காரணத்தை நாம் அறிகிறோம். 85 டெசோவின் பணி வேறாக இருந்தது. அங்கே போராடிய அந்த போராளிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்ற வேளையில் அந்த போராளிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் அவர்களுக்கான ஆதரவு குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு வழி செய்வது அன்றைய டெசோவினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அங்கே போராளிகள்
போரிலே ஈடுபடவில்லை, ஈடுபடுகிற சூழல் இல்லை. டெசோ அன்றைக்கும் கூட ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கவில்லை, மக்கள் போராட்டத்தை ஆதரித்தது. எனவே இன்றைக்கு அந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது. எனவே அடுத்த தளத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த சிக்கலை இந்திய அளவிலும் உலக அளவிலும் கொண்டு போவதற்கு ஒரு பெரிய வெகுமக்கள் அமைப்பு தேவைப்படுகிறது என்று உணர்ந்த காரணத்தினாலே தான் இந்த டெசோ இப்போது மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு முதல் மாநாட்டை வருகிற 12ஆம் தேதி நடத்த இருக்கிறது. எப்போதும் நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மாநாடு என்பது அமைப்பினுடைய வெளிப்பாட்டு வகைகளிலே ஒன்று. அமைப்புதான் அடித்தளம். அந்த அமைப்பு பல்வேறு மாநாடுகளை நடத்தும். முதல் மாநாடாக இன்றைக்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டை டெசோ நடத்த இருக்கிறது. இதில் இந்த வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடத்த வேண்டியதற்கான காரணம் என்ன என்றால், இன்றைக்கு அந்த மக்கள் 2009க்கு பிறகு மிகவும் நலிந்து போய் வாழ வழியின்றி, அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல், வாழ்வாதாரங்கள் இல்லாமல், வாழ்வதற்கான நிலம் இல்லாமல், முற்றுமான அல்லலில் இன்னலில் சிக்கி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்வுரிமை என்பதுதான் முதல் தேவையாக, அடிப்படை தேவையாக இருக்கிறது. வாழ்வுரிமையே இல்லாத போது விடுதலைக்கான போராட்டம் முன்னெடுக்கப்படுவது என்பது இயல்பாக இயலக்கூடியதன்று. ஆகையினாலே அவர்களினுடைய அடிப்படை உரிமை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்கிற அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல், ஜனநாயக உரிமைகள் ஏதும் இல்லாமல் அந்த மக்கள் அழுத்தப்பட்டு, முள்ளிவாய்க்காலினுடைய பகுதிகள் இன்னமும் முற்றும் விடுபடாமல், அங்கே இருந்து முகாம்களிலே இருந்து மக்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்றாலும் கூட அனுப்பப்பட்ட இடங்களிலே அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பு வசதியும் இல்லாமல் இருக்கிற இன்றைய சூழலில் டெசோ என்கிற அமைப்பு தான் மறுபடியும் அவர்களின் குரலை உலக அரங்கில் உயர்த்தி சொல்ல பயன்படும் என்கிற நோக்கத்தில் இந்த மாநாடு கூட்டப்பட இருக்கிறது. விழுப்புரத்திலே நடைபெறுவதாக இருந்த மாநாடு வெளிநாட்டிலே இருந்து பலரும் வருகிற போது சென்னையை விட்டு விழுப்புரம் வந்து போவதற்கான சிரமங்களை கருத்திலே கொண்டு சென்னையிலேயே நடத்தப்பட இருக்கிறது. 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னையிலே நடைபெற இருக்கிற இந்த மாநாடு ஈழத் தமிழர்களுக்கு நாதியற்றவர்கள் இல்லை, அவர்களுக்கு ஆதரவு குரல்கள் உலகெங்கிலும் இருக்கின்றன. அந்த குரலை முதலில் தமிழகத்திலே நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்கிற நிலையில் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு தமிழ் மக்கள் திரண்டு வருவதும், அந்த மாநாட்டுக்கு நாம் அனைவரும் ஆதரவு குரல் கொடுப்பதும் மாநாட்டுக்கு பெருமை சேர்க்கும் என்பதல்ல, தமிழீழ மக்களின் துயரங்களுக்கு ஒரு விடிவை, ஒரு வெடிச்ச கீற்றை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையில் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. இது பரபரப்புக்காக நடத்தப்படுகிற மாநாடு இல்லை, அரசியல் நோக்கங்களுக்காக நடத்தப்படுகிற மாநாடு இல்லை, ஈழ மக்களின் விடியலுக்காக, அதன் முன்னோட்டமாக நடத்தப்படுகிற மாநாடு. இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன, இதனால் விளையக்கூடிய பயன்கள் எவை, இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் என்ன தகுதியை உடையவர்கள் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் இதே பகுதியில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய விடியலேவா நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகளும் தகவல்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் நாளை விடியலேவா நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.